الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்கினிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் ஆல இம்ரான் 133வது வசனத்திலே வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வல் ஜன்னா, உங்கள் இரட்சகன் புறத்தில் இருந்தும் உள்ள மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள். அர்வஹ சமாவாத்து வல்லார், அந்த சொர்க்கத்தினுடைய அளவு வானம் பூமி அளவு விசாலமானது. உஇத்தத்தில் முத்தகீன், அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் சொர்க்கம் என்று சொல்லி காட்டுகிறான். அந்த இறையச்சம் நம்மிடத்திலே வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவே உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது. குத்திபத் அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், 2வது அத்தியாயத்தினுடைய 183வது வசனத்தில் இறையச்சம் வர்றதுக்காக வேண்டி தான் நோன்பே நமக்கு விதியாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இறையச்சம் என்பதுதான் நாம் ஒவ்வொருவரும் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முத்திரை என்பதை இந்த வசனங்களினூடாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறையச்சத்தை விட்டு நம்மை சருகை செய்வது ஷைத்தானுடைய திட்டங்களாக இருக்கின்றது. சூரா ஃபாத்திர்ங்கிற அந்த அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு தெளிவான எதிரியாக இருக்கிறான். ஃபத்தஹிதுஹு அதுவா, எந்த கட்டத்திலும் நீங்கள் ஷைத்தானை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், அந்த ஷைத்தான் அவனை சார்ந்தவர்களை கொழுந்துவிட்டு எரியும் நரகத்தை அடைவதையே அவன் ஏவுகிறான் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஃபாத்திர் 6வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இந்த ரமலானுடைய காலம் வந்துவிட்டாலே நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஃபுத்திஹத் அபு அபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படுகிறது. ஒஹுல்லிகத் அபு அபுன் நார், நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிறது. ஒசுஃபீதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய கருணையை வெளிப்படுத்துகிறது. சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படுகிறது என்றால் என்ன? இப்போது யாராவது சொர்க்கம் போகிறார்களா? நமக்கு முன்னால் மரணித்து கபரில் இருந்தவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் சொர்க்கம் நுழைகிறார்கள், அதற்காக திறக்கப்படுகிறது. அதுவெல்லாம் மறுமையிலே கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் சொர்க்கம் போகக்கூடியவர்கள் சொர்க்கம் போவார்கள், நரகம் போகக்கூடியவர்கள் நரகம் போகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ரமலானிலும் சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படுகிறது, நரகத்தின் கதவு அடைத்து விடப்படுகிறது என்றால் சொர்க்கத்துக்கு வரக்கூடிய வழியை உங்களுக்கு பல மடங்காக தருகிறேன். மன்னிப்பு, கூலி கொடுப்பது, இதையெல்லாம் பல மடங்காக தருகிறேன். வா வா என்று அழைக்கிறது சொர்க்கம், வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ஒரு அழகான ஒரு வாசகம்தான் சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படுகிறது. நரகத்தின் கதவு அடைத்து விடப்படுகிறது என்றால்
பாவம் செய்வதற்கு பல மடங்கு பாவங்களை எழுத தயாரில்லை. நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை வைத்து பாவங்களை அழிக்க தயாராக இருக்கிறேன். மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு தந்து நீங்கள் என்னிடத்திலே ஓடி வந்தால் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் என்பதை காட்டும் ஒரு அழகான ஒரு வாசகம் நரகத்தின் கதவு அடைத்து விடப்படுகிறது என்கிறான். ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுகிறார்கள் என்றால் இந்த ரமலான் காலத்தில் யாரும் மது அருந்தக்கூடாது, யாரும் சிகரெட் புகைக்கக்கூடாது, யாரும் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. ஷைத்தானே விலங்கிலிடப்பட்டு விட்டதே என்று நாம் எண்ணுகிறோம். ஷைத்தான் விலங்கிலிடப்பட்டால் என்ன நடக்கிறது என்றால், ஒரு மனிதனை ஓடச் சொன்னால் வேகமாக ஓடுவான். கையிலே விலங்கை விட்டு ஓடச் சொன்னால் அவனுடைய வேகம் குறைந்திருக்கும். ஷைத்தானுடைய அட்டகாசங்கள் குறைக்கப்படுகிறது என்பது அதனுடைய வாசகத்தினுடைய ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக இருக்கும். அப்போ ஷைத்தான்கள் விலங்கிலிடப்பட்டிருக்கிறார்கள், மன்னிப்பு தயாராகி இருக்கிறது, நன்மைகள் பல மடங்கு தந்து கொண்டிருக்கிறேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ஒரு அழகான ஒரு வாசகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் என்பது அல்லாஹ்வை நாம் நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆக சூரா ஃபாத்திர் 6வது வசனத்தில் ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க விரோதி தான், அவனை கட்டுப்பட்டுறாதீங்க, அவனை பின்பற்றாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 24வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஈமான் கொண்டவர்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் தரக்கூடிய வழிகாட்டுதல்கள், அவன் ஆசையூட்டக்கூடிய விஷயங்கள், இதை நீங்கள் ஒருபோதும் பின்பற்ற வேண்டாம். உமை எத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், யார் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றாரோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அவன் என்ன செய்கிறான் என்று தெரியுமா உங்களுக்கு? மானக்கேடான விடயங்களையும் தவறான காரியங்களையும் அவன் உங்களுக்கு ஏவுகிறான். அப்போ மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்களை தான் ஷைத்தான் நமக்கு ஏவுகிறான். அப்போ ஷைத்தானுடைய அந்த காரியம் எப்படி இருக்குமென்னா, அந்த மனிதனுக்கு மானக்கேடான விடயங்களை அழகாக காட்டுவான், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும், அதுதான் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், உடம்புக்கு மனசுக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். பாவமான காரியங்கள் செய்ய செய்ய நல்லா இருக்கும். இப்போ நரகத்துக்கு போகக்கூடிய பாவமான காரியங்கள் ஒரு விருப்பமான, ஒரு இன்ட்ரெஸ்டான, ஒரு சுகமான ஒரு விடயமாக இருக்கும். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமல்கள் ஒரு தியாகமாக, ஒரு கஷ்டமாக, ஒரு கண் விழிக்கக்கூடிய ஒரு விடயமாக, காசு செலவு பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் என்றால், பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையை வைத்துத்தான் முன்னாடி இருக்கிறது நல்லா இருந்தாலும் எடுக்காமல் விடுறதும், தவறாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் எடுத்துக்கிறதும் நம்ம சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறது தான். ஒரு சக்கரை வியாதிக்காரர்கிட்ட ஒரு ஐஸ்கிரீமையோ ஒரு நல்ல ஸ்வீட்டையோ கொடுத்து சாப்பிடுங்க சாரண்டா அவர் வேணான்றார். ஏன் வேணாங்கிறார்? அது அவருக்கு கசக்குமா? அவருக்கு இனிக்கும் தான், அவருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தான், அவருக்கு சுகமாக இருக்கும். ஆனால் அவர் மனசு சொல்லுது, இதை இப்போ சாப்பிட்டா நாளைக்கு நம்மளால் தூங்க முடியாது, நம்ம உடம்பு ரொம்ப நல்ல மோசமாயிரும், நம்ம கிட்னிக்கு பிரச்சனை ஆயிரும், நம்ம நேர காலத்தோடைய போய் சேர வேண்டி வரும், கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும், வேணாம், நமக்கு தேவையில்லை, கொஞ்ச நேர சுகத்துக்காக வாழ்க்கையை நம்ம இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு, படிக்காத ஒரு மனிதனுக்கு கூட இந்த எண்ணம் பெறுது. கண்ணுக்கு எதிர சுகத்தை பார்த்துக்கிட்டேன், கண்ணுக்கு எதிர ஸ்வீட்டை பார்த்துக்கிட்டேன், அழகான ஒரு இனிமையான ஒரு அன்பளிப்பை கூட வேணாங்க வேணான்றான். வேணாம், வச்சுருங்க, தேவையில்லை, தண்டிக்காதீங்க அப்படிங்கிறான். அதே நேரத்தில் அவன் டாக்டர்கிட்ட போய் காசு கொடுத்து கசப்பான மாத்திரையை வாங்கி நேரத்துக்கு எழும்பி அதை பொக்கிஷமாக தூக்கி போகிறான். மூடி கண்ணை மூடி அதை அந்த கசப்பையே குடிச்சிட்டு அப்பாடா நம்ம பொழைச்சிடலாங்கிறான். இன்ஜெக்ஷன் போடுங்க சார்ண்டு திரும்பி நின்றுக்கிட்டு அந்த வேதனையை பல்ல கடிச்சுக்கிட்டு அதை தாங்கி அதுக்கு வேறு காசு கொடுத்துட்டு போகிறான். அதுக்கு டோக்கன் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காத்துக்கிட்டு இருந்து கிவ்வில் நின்று அந்த வேதனையை தாங்குகிறான். நாளைக்கு நல்லா இருக்கணும், நைட்டு நிம்மதியாக தூங்கணும் என்றால் கஷ்டத்தை கூட ஒரு மனிதன் காசு கொடுத்து வாங்குறான். இது இயல்பு. நாளைக்கு நல்லா இருக்கணும் என்றால் இனிப்பாக இருக்கிறதையும் சுகமாக இருக்கிறதையும் தள்ளி வைக்கிறான். இது மனிதனுடைய ஒரு இயல்பு.
ஏன் இதை இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பிரிஞ்சு பார்க்க மாட்டேங்கிறோம்? அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்பானா இல்லையா? அது அழகாக இருக்குது. ஒரு பெண்ணோட பேசிட்டு இருக்கிறது எவ்வளோ சுகம், அதை எப்படி விட முடியுமென்று நீ கேட்டால், அப்போது ஸ்வீட்டை கூட நீ சாப்பிடாம இருந்தியே, அதை எப்படி நீ விட்ட? ஒரு சாதாரண லாஜிக் தானே. உன்னால் இதை முடிச்சு விட்டால் நல்லா இருக்கலாமென்று விடைய, இதை விட்டு இவ்வளோ பெரிய சொர்க்கம் இருக்கும், உன்னால் அந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்பட தெரியாதா? கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாங்கிறதுக்காக வாய்ப்புகளை தவற விட்டைய, வாழ்க்கை பூராக நிம்மதியாக இருக்கலாம் என்கிற இந்த சொர்க்கத்துக்காக உன்னால் ஏன் இதை விட முடியலை? அப்படி என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது? அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஃபஇன்னஹு யௌமுரு பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அந்த ஷைத்தான் உங்களுக்கு மானக்கேடான விடயங்களையும் பாவமான காரியங்களையும் தான் ஏவுகிறான். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருணும் கருணையும் உங்களுக்கு மட்டும் இல்லை என்றால், மா ஸக்கா மின்கும் மின் அஹதின் அபதா, உங்களில் சிலர் எப்போதுமே பரிசுத்தமாக இருக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மையஷா, அல்லாஹ் நாடியோர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான் அப்படின்ற அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். சூரத்துல் அன்ஆமில் 43வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதை எப்படி சொல்கிறான்னு சொன்னால், வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு, இந்த ஷைத்தான் உங்களுக்கு அலங்கரித்து காட்டுகிறாங்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய இந்த தவறான காரியங்கள் பாவமான காரியங்கள் இருக்குது இல்லையா, அதை ஷைத்தான் உங்களுக்கு அழகுபடுத்தி காட்டுகிறான். ஜய்யன லக்கும், அப்படியே நல்லா காட்டுறான், நல்லா இருக்கும், சுகமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அப்படி இருக்கும் அப்படிங்கிறான். ஏன் இன்றைக்கி சிகரெட்டு குடிக்கிறவருக்கு அதை விட முடியலை? பெரிய பெரிய பாவமெல்லாம் விடுங்க, சின்னதாக பாவிக்கிற ஒரு சிகரெட்டை விட முடியலை. ஏன்? அது அவருக்கு நல்லா தெரியுது. இதை குடித்தத்தான் எனக்கு தூக்கம் வரும், இதை குடித்தத்தான் எனக்கு ஜீரணமாகும், இதை குடித்தத்தான் நான் வெளிவாசல் போகலாம், டாய்லெட் போகிறது கூட சிலருடைய எண்ணம் என்ன, சிகரெட்டு குடித்ததாங்க எனக்கு டாய்லெட்டே போகும், என்ன பண்ணுறது அப்படி. இது டெலியூஷன்டா அவரை மனசு அப்படின்னு நினைக்கிது. எங்கேயாவது டாக்டர் மலைச்சிக்கலுக்கு நீங்கள் சிகரெட்டு குடிங்கப்பா டாய்லெட் போகும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா? தூக்கம் வராட்டி சிகரெட்டு குடிங்கன்னு எங்கேயாவது டாக்டர் சொல்லியிருக்கிறாரா? நம்ம நினச்சிக்கிறோம், இதை குடித்தத்தான் எனக்கு டாய்லெட் போகும், இதை குடித்தத்தான் எனக்கு சாப்பாடு ஜீரணமாகும், இதை குடித்தத்தான் என்னால் டிரைவிங் பண்ண முடியும், கண் விழிக்க முடியும், இதை குடித்தத்தான் நான் இந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியும், இந்த மெக்கானிக் வேலையை செய்ய முடியும். அப்படி நம்ம நினைக்கிறோம். அதை குடித்தா உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது, நீ செத்து தான் போவ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். சூரத்துன் நாஸ், அந்த குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். இந்த ஷைத்தான் எப்படியெல்லாம் மனிதனை வழிகெடுக்கிறான் அப்படி என்றால், மனிதனுடைய எண்ணங்களில் வஸ்வாஸ் சந்தேகங்களை உண்டாக்குறான். சந்தேகங்களை உண்டாக்கி இந்த ஷைத்தான் என்ன செய்கிறான், இந்த மனிதனை வழிகெடுக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்து நாஸில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரத்து தாஹாவில் 120வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் நபியை சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினதுக்கு ஷைத்தான் செய்த யுக்தி வஸ்வாஸ் தான். ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்கினான். எப்படி சந்தேகத்தை உண்டாக்கினான்? கால யா ஆதம் ஹல் அதுல்லுக்கும் அலா ஷஜரத்தில் ஹுல்த் வ முல்கின் லா யப்லா. ஆதமே, எப்போவுமே நிரந்தரமாக இருக்கிறதுக்கும் அழியாத ஆட்சி இருப்பதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? அந்த மரத்தை சாப்பிட்ற, அந்த மரத்தில் இருக்கிற கனியை சாப்பிட்ற, அந்த மரத்தை நெருங்கு அப்படிங்கிறான். அப்போ ஆசை ஊட்டுறான். அந்த வஸ்வாஸுங்கிறது அந்த எண்ணங்கள் அப்படி ஆசை ஊட்டப்படுது. அப்போ ஜய்யனலுக்கும் ஷைத்தான் இருந்தால், ஷைத்தான் ஆசை ஊட்டும் அப்படின்னா இது செஞ்சால் நல்லா இருக்கும், இப்படி இருக்கும், சத்தியமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், நல்லா அனுபவிக்கலாம், இப்படி தான் இந்த பாவத்தை ஷைத்தான் ஆசை ஊட்டுவான். ஷைத்தான் என்றால் என்ன? ஷைத்தானுடைய அவுலியாக்கள். ஷைத்தானுடைய அவுலியாக்கள் என்ன? அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற நம்ம நண்பர்கள், இவங்கள்லாம் சேர்ந்து நம்மளுக்கிட்ட அப்படியே ஆசை ஊட்டுவாங்க. இன்றைக்கி ஒரு பையன் தவறு செய்கிறான், ஒரு பொண்ணு தவறு செய்கிறான்னு சொன்னால் என்ன நடக்குதுண்டா? ஆசை ஊட்டல்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க ஆசை ஊட்டுறாங்க, நல்லா இருக்கும், அதில் என்ன தப்பு இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்,
எல்லாம் சரியாயிடும், ஊரில் நடக்காதா? அப்படி பார்க்க போனால் யார் தான் சுத்தம்? இதெல்லாம் ஷைத்தான் வாக்களிக்கிற விஷயங்கள். ஒரு பெண்ணு பாட்டுக்கு சும்மா காலேஜ் போயிட்டு இருப்பா, வெளியில் போயிட்டு இருப்பா, ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பா, கூட இருக்கிறவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். இன்றைக்கி என்ன நடக்குது? மாற்று மத நண்பர்களையே நம்ம பெண்கள் நேசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாற்று மத தோழிகளை நம்முடைய ஆண்கள் நேசிச்சுட்டு இருக்கிறாங்க, ஓடி போகிறாங்க. ஈமான் அங்கே இல்லாமல் போகுது. யாரோட வாழ்கிற, என்ன நடக்குது, நம்ம யாருடைய பிள்ளைகள், நம்ம என்ன மதத்தில் இருக்கிறோம், நம்ம கொள்கை என்ன, எல்லாமே யோசிக்க மாட்டேங்கிறோம். அப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்றால், ஆசையூட்டல். நல்லா இருக்கும், நல்ல பையன், நல்லா இருக்கலாம், இது என்ன இது, ஃபோனில் பேசுகிற மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக்கிட்டே இரு, எப்படி நல்லா இருக்கும் தெரியுமா, அப்படி பேசுவான் தெரியுமா, அப்படியே ஆசை ஊட்டி விடுவான், அப்படியே ஆசை ஊட்டி விடுவான். அப்போ நம்ம பெண்கள் இன்றைக்கி நிறைய பேர் ஓடி போகிறதும் பழகுறதும் அந்நியர்களோட. நம்ம அங்கங்கே பார்க்கலாம், அப்படியே உட்காந்து நடுவில் நம்ம பர்தா போட்ட பிள்ளை ஓட்டிகிட்டு போகிறவனும் பின்னாடி இருக்கிறவனும் முஸ்லீம் அல்லாதவன் போயிட்டே இருக்குது. கேட்க பக்கம் நாதி இல்லை. கேட்டால் நாட்டு சட்டம் ஹியூமன் ரைட்ஸுங்கிறாங்க, நீ எப்படி கை வைப்பேங்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த மனசு பழுதாக போயிருக்குது, அந்த மனசு கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் மை யுஹாலிலுஹு. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் நண்பனின் கொள்கைக்குள் வந்து விடுவான். அதனால் யாரோட பழகிறா என்று பார்த்து பழகு அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. தமிழில் கூட அந்த வார்த்தை சொல்லுவாங்க, நிழல் நீரும் இன்னாத இன்னா சமர் நீரும் இன்னாவாம் இன்னாசையின், திருக்குறள் 881. மதுரமான தண்ணி கூட நஞ்சானா தள்ளி வைக்கிறோம், நெருக்கமான உறவுகள் கூட தப்பானால் தள்ளி வை அப்படிங்கிறது தமிழர்கள் பழமொழியே அப்படி இருக்குது. அப்போ நட்பு சரியாக இருக்கணும், சூழல் நல்லா இருக்கணும். அந்த நட்பு நூடாகத்தான் இந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுறதும் தவறு செய்ய தூண்டப்படுறதும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆசை ஊட்டல். ஜெய்யனலுக்கும், உங்களுக்கு ஆசை ஊட்டுறான், நல்லா இருக்கும், சட்டப்படி இருக்கும், பேசிட்டு இருக்கலாம். ஆரம்பத்தில் ஷைத்தான் ஜினா செய்ய அவனோட போய் இருந்துடு, ரூம் போட்டு தங்குன்னு சொல்கிறதில்ல, அதெல்லாம் வேணாம், சும்மா ஆசைப்படுறான், சும்மா பேசு, அவ்வளோதான், சும்மா எப்படி இருக்கிறன்னு கேளு, அவ்வளோதான், பேசுவோமே, அதில் என்ன இருக்குது? பேசுகிறதுமா தப்பு, பார்க்குறதுமா தப்பு. ஒரே கிளாஸுங்கிறோம், ஒரே வகுப்பில் இருக்கிறேங்கிறோம், ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறேங்கிறோம், பேசினா தப்பா? ஒரு தண்ணி போட்டலில் தூக்கி கொடுத்தா தப்பா? அப்படித்தான் ஷைத்தான் வந்து மெதுவாக ஆரம்பித்து அடுத்தடுத்த கட்டத்தை காய் நகர்த்தி பெரும் தவறுகளை செய்ய வைக்கான். இதன் மூலம் அவன் என்ன செய்கிறான்? நரகத்துக்கே கொண்டு போய் விழுத்தாட்டுறான். ஒன்றும் பெரிய விடயம் கிடையாது. ஷைத்தான் தந்திரம் செய்வான், ஷைத்தான் அலங்கரிப்பான், ஷைத்தான் ஆசையூட்டுவான். அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? இது பெரிய விஷயமோ? ஒன்றும் யோசிக்காதீங்க. சூரத்து நிசா 76வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கைது ஷைத்தான் கான தஈஃபான்கிறான். ஷைத்தானுடைய தந்திரம் ரொம்ப பலகீனமானதான், ரொம்ப சின்ன விஷயந்தான். ஷைத்தானுடைய தந்திரம் தூக்கி போட முடியும், ஆனால் ஆசை விட்டுறங்கிறதுனால மெதுவாக நாம் அதை எடுத்து பார்க்குறோம். இதுதான் நமக்கு வெறுக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு விடயமாக இருக்குது. சூரத்துல் பக்ராவில் 268வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா தர்மஞ்செய்ய சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால், அஷைத்தானு யஅதிகுமுல் ஃபக்ர வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா? தர்மம் செஞ்சிடாத, செஞ்சால் வறுமைக்கு வந்துடுவ, வறுமையாக போய்த்துரும், உனக்கு கஷ்டமாக போய்த்துரும் அப்படிங்கிறான். வயமுரு பிக்குமுல் பில் ஃபஹ்ஷா, மானக்கேடான விடயங்களை உங்களுக்கு நல்லா காட்டுறான். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறான். மானக்கேடான விடயத்தை மானக்கேடான விடயம்னு சொல்ல மாட்டான், அதுக்கு நல்ல பேர் வைக்கிறான். நம்ம ஆக்களே வட்டிக்கு வட்டின்னு சொல்கிறோம்மா, இன்ட்ரெஸ்ட்டு, சந்தோஷம், லாபம், மகிழ்ச்சி, அதுக்கு வச்சுக்கிற பேருகள். வட்டின்னு சொல்ல மாட்டேங்கிறோம், அதுக்கு வேறு பேர் வைக்கிறோம் நம்ம. இன்ட்ரெஸ்டான், லாபமா, அப்போ பேர் வேறு வைக்கிறான். ஆனால் மானக்கேடான விடயத்தை நமக்கு என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுறான். அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். 5வது அத்தியாயத்தில் 90வது வசனத்தில் போதை வஸ்து பாவனை, சூதாட்டம், நட்டி வைத்து சிலை வைப்பது, வணங்குவது, அம்பெறிந்து குறி செய்வது, இதெல்லாம் ஷைத்தானுடைய
அருவருக்கத்தக்க செயல்கள், அதை விட்டுடுங்க அப்படின்ற அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு 91வது வசனத்தில் சொல்கிறான், இன்னமா யுரீது ஷைத்தானு ஐயூகிஅ பைனக்குமுல் அதாவத்த வல் பக்தா. ஷைத்தான் விரும்புவதெல்லாம் இந்த இந்த ஹம்ரு மைசிறுங்கிற போதை வஸ்து சூதாட்டம் என்பதின் ஊடாக உங்களுக்கு பகைமைகளையும் வெறுப்புகளையும் கொண்டு வரத்தான் ஷைத்தான் விரும்புகிறோம். உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. நீங்கள் குடிக்கிறதுனால, நீங்கள் சூதாட்டம் செய்கிறதுனால உங்களுக்குள்ள பகைமை, உங்களுக்குள்ள வெறுப்பு, உங்களுக்குள்ள பிரச்சனையை தான் அவன் கொண்டு வர்றான். வயசுத்துக்கும் அந்திக்கிறில்லா, அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை தடுக்கிறான். அல்லாட நினப்பு வராமல் உங்களை தடுத்துக்கிட்டிக்கான். போதை வஸ்து பாவிக்கிறதால என்ன நடக்குது? அல்லாஹை பற்றி எண்ணமே வராமல் உங்களை அப்படியே பிளாக் பண்ணுறான். ஆனால் ஒரு மூமின், ஒரு இறையச்சம் உள்ளவன் எப்படி இருப்பானுங்கிறத அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆல இம்ரானினுடைய 134 வசனத்தில் சொல்லும்போது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவங்க மானக்கேடான விடயத்தையோ ஒரு பாவமான காரியத்தையோ செய்தால் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை நினைச்சு பயந்துருவாங்க, அல்லாஹ்வை நினைப்பாங்க. வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடிக் கொள்வார்கள். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இருக்கா பாவத்தை மன்னிக்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டு தொடர்ந்து சொல்லான், அவங்க வலம் யுஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன், தெரிஞ்சுக்கிட்டே அவங்க திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க, விட்டுருவாங்க மொத்தமாக அப்படி என்று சொர்க்கவாதிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வசனத்தில் பாருங்கள், சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தின் 91வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வயசுத்துக்கும் அன் திக்ரில்லாஹ். அவன் ஷைத்தான் என்ன செய்வான்டா, அல்லாஹ்வை நினச்சா தானே நீ தௌபா செய்வ, அல்லாட நினப்பு வந்தால் தானே நீ ஐயையோ தப்பு பண்ணிட்டோமேன்னு நீ திருந்துவேன். அதை பிளாக் பண்ணுறான். அந்த நினப்பே வராது. அந்த நினப்பு வர்ற சூழலும் உனக்கு வர மாட்டாது. நல்ல நட்பு, ஒரு பள்ளிவாசல், ஒரு தொழுகை, ஒரு பயான் நிகழ்ச்சி இல்லை, அந்த நினப்பு உனக்கு வரக்கூடாது. வீட்டை விரட்டி விட்றாங்க, ஜும்மாவுக்கு போக வேண்டிய வாகனத்தை நிப்பாட்டி அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஏதாவது ஃபோனில் செட் பண்ணிவிட்டு தொலை போகிறாங்கன்னொடனே உள்ளுக்கு வர்றாங்க. முதல்ல வா ஒட்டகம் அறுத்த நன்மை கிடைக்குங்கிறதுல நமக்கு விளங்க மாட்டேங்குது. அடுத்து வா மாடு அறுத்த நன்மை, மாடே ஒன்று தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கணும்னா அது வர மாட்டேங்குது. கடைசியாக முட்டையாவது கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இமாம் மிம்பரில் ஏறினதுக்கு அப்புறமா வந்தால் ஒன்றுமே இல்லை, அதுக்கு முன்னாடி வந்திருக்கணுமா. சரி, அப்படியாவது கொஞ்சம் நேரத்தோடையாவது வந்து ஏறினத்தோடு வந்து உபதேசத்தை கேளுங்கன்னு கேட்டால் இல்லை. ஷைத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால், நமக்கு ஏதாவது ஒரு பிஸியை கொண்டு வரான். கடைசி நேரத்தில் செருப்பு காணலை, கடைசி நேரத்தில் சட்டையை ஆயும் பண்ணலை, கடைசி நேரத்தில் ஏதாவது பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை, 12 மணிக்கு முன்னே போகணும்னு நினச்சேன். நமக்கு கடைசி ஜும்மாவுக்கு தான் வந்து சேரக்கூடிய சில சிக்கல்களை உண்டாக்குறான். நம்ம நினச்சா தூக்கி எறியலாம், நம்ம நினச்சா சாதிக்கலாம். நான் கேட்குறேன், நம்ம சொல்கிறோம் எப்போவும் நேரத்தோடையே ஜும்மாவுக்கு போகணும்னு நினைப்போம், ஏதாவது ஒன்று வருதுங்க என்கிறோமே, மனசாட்சி இருக்குதா? ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு டைமை மிஸ் பண்ணியிருப்போமா? எப்போயாவது ட்ரெயினை டைமை புக் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு எப்போவாவது ட்ரெயின் டைமுக்கு நம்ம மிஸ் ஆகி போயிருப்போமா? நான் எப்போவுமே ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு கடைசியில் பஸ்ஸில் தாங்க போக வேண்டாம் அவன் சொல்லுவாண்ணா. புக் பண்ண தான் டைமுக்கு போய் ஆகணும், போய் சேர்ந்துருவான். என்ன ட்ராஃபிக்காக இருந்தாலும் போய் சேர்றானா இல்லையா? அப்போ முடியாது என்று சொல்வது தப்பு. முடியும், நம்ம அதை எடுக்கிறோம் இல்லை, அவ்வளோதான். நம்ம கரிசனை எடுக்கிறோம் இல்லை. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருப்போமா, ஏர்போர்ட்டுக்கு லேட்டாக போவோமா, என்னவா இருந்தாலும் மிஸ் ஆகிருப்போமா? எவனாவது பாஸ்போர்ட்டை மறந்து போய் ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பானா? இல்லை. நாளைக்கு ஏர்போர்ட் போனால் இன்றைக்கே டாக்குமெண்ட்டை திரும்ப பார்த்து டிக்கெட்டெல்லாம் சரியாக இருக்காண்டு பார்த்து பாஸ்போர்ட்டை ஹேண்ட் லக்கேஜில் வச்சு எல்லாம் ரெடி, வெயிட் எல்லாம் ஓகே. அப்பா 8 மணிக்கு ஃப்ளைட்டு, 3 ஹவர் முன்னாடி நிற்கணும், வண்டியை கொண்டு வந்துடு, தெரியுமில்ல அப்படின்ட்டுருவோம். அப்போ ரெடியாக இருந்து போக தெரியுதில்லை. ஏன் நமக்கு இந்த மார்க்க விஷயங்களை மட்டும் இருக்க முடியுதில்லை அப்படின்னு சொன்னால், நம்மளை ஷைத்தான் வந்து சுத்துக்கும் அந்திக்கிறில்லா, அல்லாவை நினைவு கூறுவதை விட்டும் நம்மளை தடுக்கிறான். வாணி சலா, தொழுகை விட்டு தடுக்கிறான். ஷைத்தான் திட்டமிடுறான். எப்படி தெரியுமா? அல்லாவை நினச்சா தானே நீ தௌபா செய்வ, விடு. தொழுதா அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் திருக்குர்ஆன்ல,
இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை மானக்கேடான விடயங்கள் பாவமான காரியங்கள்லேருந்து உங்களை காக்கும்ங்கிறான் அல்லாஹ். தொழுகை திருந்திடுவான், தொழத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனுஷன் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறான். தொழும்போது அவன் மானக்கேடான விடயங்கள் பாவமான காரியங்களும் தொழுகை அவனை தடுத்துடும். நம்ம தொழுகிறோம் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தொழ முடியாதுல்ல, நம்ம தொழணும் இல்லை, அப்போ இதை பாவிக்கக்கூடாது இல்லை, நம்ம பள்ளிவாசலுக்கு போகணும் இல்லை, மணக்கும் இல்லை, நம்மளுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் வரும். தப்பு பண்ணுறோம், தவறு செய்கிறோம், எப்போவும் தொழும்போது நமக்குள்ள ஒரு ஃபிக்கர் வந்துடுதா இல்லையா? அப்போ தொழுகை விட்டு உங்களை தடுக்கிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் விட மாட்டீங்களா இந்த தவறைங்கிறான். அல்லாஹ் என்ன தேவை இருக்கு அல்லாஹ் நம்மகிட்ட கெஞ்சுறதுக்கு? அவனுக்கு நாம் அமல் செய்கிறதால அவனுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. அவன் கனியன், நம்மளை விட்டு எந்த தேவையும் மற்றவன் அவன் சமது. நம்ம வணக்கம் செய்யணும், நம்ம அறுத்து பலியிடணும், நம்ம நேர்ச்சை வைக்கணும், நம்ம நோன்பு வைக்கணுங்கிற தேவை அல்லாஹ்க்கு இருக்குதா? ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் தான் நம்ம மேலே இறக்கம் காட்டுறான். நீ இப்படி செஞ்சேன்னா உனக்கு சொர்க்கம் தர்றேன், அவ்வளோதான். நீ கட்டுப்பட்டுட்டேன்னா உனக்கு அவ்வளோ தரேன். சொர்க்கம் என்ன சாதாரண சொர்க்கமா? எப்படிங்க சொர்க்கம் எப்படி இருக்கும்? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ இடங்களை பார்த்துருப்பீங்க. சொர்க்கத்தில் ஒரு சாட்டை போடும் இடம், ஒரு சாட்டையை போடுற இடம் எவ்வளோங்க? ஒரு 1-2 அவ்வளோதான். அதில் ஒரு சாட்டையை சூட்டி போட்டுடலாம். ஒரு 1-1, ஒரு அடிக்கு ஒரு அடிங்க. இவ்வளோ இடத்துல ஒரு சாட்டையை தூக்கி போட்டுடலாம் அப்படி சுற்றி. சொர்க்கத்தில் ஒரு சவுக்கு போடக்கூடிய, ஒரு சாட்டை போடக்கூடிய இடம் இந்த உலகத்தை வானம் வரை தங்கத்தால் நிரப்பி கொடுத்தாலும் கிடைக்காது. அதை விட பொறுமதியானது அது வாய்க்கும். அந்த சொர்க்கம் ஆக குறைஞ்சது, கடைசியே சொர்க்கம் போகிறானே அவ்வளவு நன்மை செய்யாதவன் அவனுக்கு கிடைக்கிற சொர்க்கம் எவ்வளோ தெரியுமா? இந்த உலகத்தை போல் 10 மடங்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கம் கிடைக்க போது இதை சிகரெட்டை கூட விடக்கூடாதா? இந்த சிகரெட்டை விட முடியாதா? இந்த கேர்ள் ஃப்ரெண்டு உனக்கு தேவை, உனக்கு தான் மனைவி இருக்கால்ல. அல்லாஹ் நமக்கு அந்த ஆசை, அந்த சுகம், அந்த அந்த இன்பம் இதெல்லாம் இல்லை, உனக்கு அதெல்லாம் இல்லை, நீ அப்படியே துறவியாக ஏறி அப்படி சொல்கிறேன்னா, கல்யாணம் பண்ணிக்கோ. 1 போதாட்டி 2 போதாட்டி 3 போதாட்டி 4 பண்ணிக்கோ. உனக்கு என்ன பிரச்சனைங்கிற ஹலாலாக கல்யாணம் முடிச்சுக்கோ. எதுக்கு தப்பாக நீ போகிற? எதுக்கு உனக்கு தப்பான ஒரு பேச்சு? எவக்கிட்ட நீ பேசுகிற? அவள் யார்? உன் மனைவி எவ்வளோ பரிசுத்தமாக உனக்காக மட்டும் இருக்கிறா. எவக்கிட்டையே நீ பேசிக்கிட்டு மனைவிக்கிட்ட எரிஞ்சு விழுகிறையே. அப்போ ஷைத்தான் எந்த ஒரு சுகத்தை உனக்கு கஷ்டமாக காட்டி, எந்த ஒரு பாவத்தை உனக்கு சுகமாக காட்டுவான்னு விளங்கல் இல்லையா? இப்போ சிகரெட்டு குடித்தா எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் இந்தியா கணக்கு எனக்கு தெரியாது. இலங்கையில் சிகரெட்டு குடிக்கிறதுனால ஒரு நாளைக்கு 75 பேர் சாவுறாங்கங்கிறது சுகாதார அமைச்சு. ஒரு நாளைக்கு 75 இம்புட்டு இருக்கிற இலங்கையில். நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கும்? சிகரெட்டு குடிக்கிறதால மட்டும். இலங்கையில் வருஷத்துக்கு 25,000 பேர் காலியாகிறாங்க சிகரெட்டால் மட்டும். மற்ற பெரிய போதை வஸ்து கணக்கெல்லாம் இல்லைங்க, இது சிகரெட்டு. இது இந்த கணக்கு சொல்லி ஒரு 20 வருஷம் ஆகுது. இப்போ அதை விட அதிகமாக இருக்கும். பழைய புள்ளி விவரம் தான் நான் சொல்கிறது. சிகரெட்டால் நீ செத்து போகும். நம்ம கேட்குறோம், ஒரு கடைக்கு போய் ஒரு பிஸ்கெட்டு வாங்குறதா இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பிஸ்கெட்டை எடுத்து எக்ஸ்பயர் டேட் பார்க்குறோம். வர்ற 6ஆம் தேதி முடியுதுடா, இதை ஓரமாக வைக்கி அப்படின்னு. பிஸ்கெட்டுக்கு இன்னொரு 10 நாள் இருந்திருந்தாலும் வாங்க மாட்டேங்கிறோம். எக்ஸ்பயர் டேட் பார்க்குறோம், நஞ்சாக இருந்தா அப்படிங்கிறோம். சிகரெட்டு பொட்டியை எடுத்தால் அதில் ஃபோட்டோவை போட்டிங்க, இப்படித்தான் நீ சாவேன் அதிலே போட்டிருக்கிறான். அப்படியே வாயெல்லாம் அப்படியே புண்ணாகி கேன்சர் வந்து அப்படியே புழு ஒட்டைக்கு வர ஃபோட்டோவை போட்டு, இப்படி தான் நீ வருவ, இஷ்டம் பண்ணால் எடுத்துக்கோ. அதில் ஒரு 4 பாக்ஸ் தாங்க சாகணும். எக்ஸ்பயர் டேட்டு பிஸ்கட்டையே தள்ளி வைக்கிறோம், ஆனால் சிகரெட்டை அதிலே போட்டிக்க கண்டிப்பாக நீ சாவ. ஆரம்ப காலத்துலாம் புற்றுநோயை உண்டாக்கலாம் போட்டிருந்தான், லாம் வரலாம் என்று ஏமாத்திருந்தான். இப்போ அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக வரும் அப்படி எழுதினா தான் அவனுக்கு விற்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குது கவர்மெண்ட்டு. ஏன் அவன் அவ்வளோ தைரியமாக கொடுக்குறான் தெரியுமா? முட்டா பையங்க பார்த்தாலும் வாங்குவாங்க. ஷைத்தான் எவ்வளோக்கு வழி எடுத்துக்கிறான் பாருங்க. பட் நம்மளை அல்லாஹ் தஆலா ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா ஷைத்தானுக்கு மாறு செய்கிறத வைக்கல. தெளிவாக யோசிச்சா சாதாரண பகுத்தறிவிலேயே தெரியும் நீ தப்பு பண்ணுற. சாதாரணமான ஒரு பகுத்தறிவுக்கே தெரியும்
நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதிலிருந்து நம்ம வெளியில் வர மாட்டேங்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதே ஒரு உதாரணம் போதும். இது தப்பு, இது செய்கிறது தப்பு என்று தெரியும். அதுக்குள்ளே வியாக்கியானம் பேசுகிறது, முடக்கி பேசுகிறது, குடியை கெடுக்கும் அப்படி என்று போட்டிருந்தாலும் எந்த குடி முதல் குடி எது, ரெண்டாவது குடி எதுன்னு மாற்றி யோசிக்கிறான் இவன். குடியை கெடுக்கும்னா முதல் குடி குடும்பமாக, அந்த குடும்பம் குடிக்கிறத விட மாட்டாங்களாம். குடியை கெடுக்கும் அப்படின்னு மாற்றி நக்கல் அடித்து சிரித்து அல்லாஹ்கிட்ட சொல்ல முடியுமா? அந்த நக்கல் நையாண்டியெல்லாம் கபூரில் சொல்ல முடியுமா? எந்த மதம் அதை அனுமதிச்சிருக்குது? எல்லாருக்குமே தப்புன்னு தெரியாமல் நன்மை பயக்கும், குடித்தால் 10 நன்மை கூடும் அப்படின்னு குடிக்கிறது இல்லை. ஒரு தகப்பன் சாப்பிட்டுட்டான், சாக்லேட் சாப்பிட்றான், பையன் வரான், வாடா செல்லாம் ஒரு துண்டு சாப்பிட்றா அப்படிங்கிறான். சிகரெட்டு குடிக்கிறான், தண்ணி அரிக்கிறான், பையன் வரான், அங்கே போ, இதை பார்த்துடக்கூடாது அப்படின்றான். கூப்பிட்டு கொடுக்க வேண்டியது என்ன? நானும் சாப்பிட்றேன், கொஞ்சம் குடி, ஒரு கடி, ஒரு தம் அடி அப்படி சொல்ல வேண்டியது என்ன? ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? நமக்கே தெரியும் நம்ம தப்பு பண்ணுறோன்ட்டு. என்னங்க சிகரெட் அடிச்சுட்டு போகிறவன் பகிரங்கமாக அடிச்சுட்டு போனான். ஒரு ஆலிம்சா வாராரு, ஜுப்பா போட்டு தொப்பி போட்டு ஒருத்தர் வாராரு, இப்படிங்கிறான். சித்தப்பா வாராரு, மறைக்கிறான். ஏன் மறைக்கிறான்? நல்லதாக இருந்தால் பகிரங்கமாக சாப்பிட வேண்டியதானே, குடிக்க வேண்டியதானே. அப்போ அவன் மனசாட்சி சொல்லுது நம்ம தப்பு செய்கிறோம், நம்ம தப்பு பண்ணுறோம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆல இம்ரானினுடைய 175வது வசனத்தில் சொல்கிறான், இன்னமா தாலிக்கும் ஷைத்தானு யுஹவ்விஃபு அவுலியாஹு. இந்த ஷைத்தான் உங்களுக்கு என்ன பண்ணுறான் தெரியுமா? அவன் ஷைத்தான் என்ன பண்ணுறான் தெரியுமா? அவன் ஆக்களை உங்களுக்கு பயம் காட்டுறான். அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய நம்ம யாருக்கு பயப்படுறோம் தெரியுமா? ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டிருக்கிறானுங்களே. ஷைத்தான் ஆக்கள், தப்பு பண்ணுறவன், இறை நிராகரிப்பாளர்கள், காவீர்கள், இவங்களுக்கு தான் நமக்கு பயம். அவங்க பிடிச்சிருவாங்களோ, அவங்க நம்மளை ரிமாண்ட் பண்ணிடுவாங்களோ, அவனுக்கு பயப்படுறோம். அல்லாஹ்க்கு பயம் பெறுதா? போகிறோமே, ராங்கில் போயிட்டு இருக்கிறோமே, போலீஸ்காரன் கண்ட பிடிச்சிடுவானே, அவனுக்கு பயம் பெறுது. அல்லாஹ் தப்புன்னு சொல்கிறானே, நம்ம நாங்கள் போகிறோமே, அல்லாஹ் பிடிச்சிடுவானே, பயம் பெறுதா? பயம் பெறலை. அப்போ ஷைத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் ஆக்களுக்கு நம்மளை பயத்தை காட்டுறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலா தஹாஃபூஹும் வஹாஃபூன். அவங்களுக்கு பயப்படாதப்பா, எனக்கு பயப்படுங்கிறான்ல. அவங்களுக்கெல்லாம் நீ பயப்பட தேவையில்ல, எனக்கு பயப்படு. இன்குந்து மோமினின், நீ உண்மையான ஒரு மோமினாக இருந்தால் எனக்கு பயப்படு அப்படிங்கிறோம். அடுத்தது, இந்த ஷைத்தான் நம்மளை எப்படியெல்லாம் வழிகெடுக்கிறான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவில் 83வது வசனத்தில் சொல்கிறான், وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِّنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ أَذَاعُوا بِهِ. பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியோ, பீதி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியோ அவர்களிடம் வந்துவிடுமாக இருந்தால் உடனே அதை பரப்பி விடுகிறார்கள். இன்றைக்கி செல்ஃபோனுக்கு வந்த மாதிரி இருக்குது இந்த வசனம். ஏதாவது மெசேஜ் வந்தால் சேவ் பண்ண வேண்டியதான். நம்ம பேஜில் தூக்கி போட்டுருவோம், நம்ம குழுவில் போட்டுருவோம். அது பிரச்சனையாக ஒரு மக்கள் பயப்படுற மாதிரி ஒன்று வருதுன்னு சொன்னால், கிளம்பிட்டாங்க, நாளைக்கு மை அடிக்க போகிறாங்க, கலர் சாயம்லாம் அடிக்க போகிறான், ஏதோ பிரச்சனை நடக்க போகுது, பள்ளியை மூடுங்க, பரப்பி விடுறான், பரப்பி விட்றாச்சு. யோசிக்க மாட்டேங்கிறோம். வலவ் ருத்து இல ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும். அது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அல்லது அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மட்டும் அதை சொல்லி இருந்தால், ஏன் அநியாயமாக அடுத்தவனை நீ பீதிக்குள்ளாக்குற? சம்பந்தப்பட்டால்ட்டு சொல்லி இப்படி ஒரு மெசேஜ் வருது, என்னன்னு பாருங்க சார், அப்படி என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அல்லது அல்லாஹ்வுடைய தூதரிடம் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நீ அதை கொடுத்திருந்தால், லஅலிமஹுல்லதீன யஸ்தன்பிதூனஹு மின்ஹு, அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அதை சரியாக இனம் கண்டிருப்பார்கள் அல்லவா? வலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் கண்ணியம் உங்களுக்கு மட்டும் கிடைக்கவில்லை என்றால், லத்தபஅத்துமு ஷைத்தான இல்லா கலீலா, உங்களை அதிகம் பேர் ஷைத்தானையே பின்பற்றியிருப்பீங்களே அப்படின்னு சொல்லி சூரத்து நிசாவின் 83வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம். இது கூட ஷைத்தானுடைய காரியங்கள். அல்லாஹ்வுக்கு தான் பயப்படணும், அடுத்ததுக்கெல்லாம் நீ பயப்படாத என்று சொல்கிறான். இந்த வசனத்தில்
இந்த பீதியை மக்களுக்கு பரப்பி விடாத. எதுக்கு நீ உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாமல் எப்படி நீ பரப்பலாம்? அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹுஜராத்தில் 12வது வசனத்தில் சொல்கிறான், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின் ஃபதபையனு. ஒருத்தன் செய்தியை கொண்டு வந்தால் முதல்ல விசாரிக்காமல் சொல்லிடாத. ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்து நாதிமீன். நீ விசாரிக்காமல் கொடுத்துட்டு பிறகு செய்ததுக்கு கை செய்தப்பட வேண்டி வருமே அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ இதெல்லாம் இந்த மக்களிடத்தில் இந்த பீதியை பரப்புவது கூட ஷைத்தானுடைய விஷயம் அப்படிங்கிறான். அதே சூரத்து நிசாவில் 120வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யஇதுஹும் வயுமன்னீஹும் வமா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா. ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கிறான். என்ன வாக்களிக்கிறான்? அவர்களுக்கு வீணான எண்ணங்களை உண்டாக்குறான். யஇதுஹும் வயுமன்னீஹும், வாக்கும் அளித்து வீணான எண்ணங்களை உண்டாக்குறான். சரியா? எப்படி அது? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒமா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா. ஷைத்தான் அவர்களுக்கு ஏமாற்றத்தை தான் வாக்களிக்கிறான். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஷைத்தான் வாக்களிக்கிறான். வந்து வீடு வீடாக வருவாங்க, நோட்டீஸ் தருவாங்க. சார், நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா இது நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு போடுவோம், கண்டிப்பாக இதில் லாஸ்ட் இருக்காது, மாதம் சார் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா உங்கள் கணக்கில் வந்துடும் சார். நீங்கள் நிம்மதியாக வீட்டில் கால் மேலே காலை போட்டுட்டு அவன் நம்ம பிள்ளைகளை பற்றி அக்கறையாக இருக்கான். உங்கள் பிள்ளைகளை நல்லா நீங்கள் படிக்க வைக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதுபோக உங்களுக்கு ஏதாவது நோய் அப்படின்னு வந்துட்டேன்டா நாங்கள் லோன் தருவோம், அதில் தள்ளுபடி தருவோம். இப்போ ஆசை விட்டுறான். நமக்கு நல்லா இருக்கவனோட பெத்த தாய் தகப்பனே இப்படி யோசிக்க மாட்டான், இவன் யோசிக்கிறானேங்கிறான். அறிவு இருக்குதா நமக்கு? அவனுக்கு நம்ம மேலே என்ன அக்கறை? இந்த டையை போட்டுக்கிட்டு, இந்த கோட்டை போட்டுக்கிட்டு, இந்த ஷர்ட்டு, இந்த பேண்டை போட்டுட்டு, ஷர்ட்டை இன் பண்ணி அப்படியே வந்து நம்மகிட்ட இங்கிலீஷில் வேறு பேசி, அவங்க பெரிய ஆஃபீஸில் தான், ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய சம்பளம் தான், ஏன்டா என் வீட்டுக்கு வந்து நம்மளை சாரங்கிறான், நம்ம அரவை படிக்காமல் இருக்க நம்மளை போய் அவன் பெரிய ஆளுங்கிறான், அவன் நம்மளை சாரங்கிறான்னா விலங்குலையே ஐஸ் வைக்கிறான்ட்டு. இப்போ அல்லாஹ் தஆலா அழகாக சொல்கிறான், யஇதுஹும் வயுமன்னீஹும், அவன் வாக்களிக்கிறான், அவங்கள ஆசை ஊட்டுறான். தப்பு அப்படித்தான் ஆசை ஊட்டுவான். ஆனால் ஒமா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா. அல்லாஹ் ஷைத்தான் அவங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர வேற ஒன்றும் அங்கே வாக்களிக்கவும் இல்லை, ஆசை ஊட்டவும் இல்லைப்பா, புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் ஃபுர்கான், சூரத்துல் ஃபுர்கானில் 29வது வசனத்தில் சொல்கிறாங்க, வழி தவறி போய் மறுமையில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க அல்லாஹ்கிட்ட சொல்லுவாங்க, லக்கது அضல்லனி அனி திக்ர் பஅத இத் ஜாஅனி. என்னிடத்தில் நல்லுபதேசம் வந்தது பிறகு தப்பு என்று போட்டு பேர் சொன்னாங்க. அண்ணன் சொன்னான், செய்யாதடா, தப்புடா, வட்டிடான்றான். எவ்வளவோ பேர் சொன்னாங்க. ஹக்கு வந்துச்சு, மார்க்கம் தப்பு என்று சொல்லி செய்தி எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனாலும் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நல்லுபதேசம் வந்ததுக்கு பிறகு அதிலிருந்து இவன் என்னை வழிகெடுத்துட்டானே, இந்த ஷைத்தான் வழிகெடுத்துட்டானே. ஒக்கான ஷைத்தான் லில் இன்சானி ஹதூலா, நிச்சயமாக இவன் சதி செய்து விட்டானே, இந்த ஷைத்தான் மனுஷனுக்கு சதி செஞ்சிட்டானே, ஐயோ என்று அவங்க அல்லோல கல்லோலப்படுவானா. எந்த அளவுக்கு இந்த நிலைமை வருவதுன்னு பாருங்கள். அப்போ நம்ம தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தப்பு நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சூரத்துல் ஆராஃபில் 200வது வசனத்தில் சொல்கிறான், வஇம்மா யன்ஸகன்னக மின ஷைத்தானி நஸுகுன். ஷைத்தான் ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தை உன் மனதில் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி விட்டால் ஃபஸ்தஇத் பில்லாஹ், அல்லாஹ்கிட்ட நீ பாதுகாப்பு தேடி கேட்குறான். அல்லாஹ்கிட்ட நீ பாதுகாப்பு தேடு சொல்லிட்டு சொல்லலாம், இன்னஹு ஸமீஉன் அலீம். அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கு செவியுறுபவன், எல்லாவற்றையும் நன்கு அறியக்கூடியவன் அல்லாஹ் இருக்கிறான்ப்பா, பாதுகாப்பு தேடு. அப்போ நமக்கு அல்லாஹ் சொல்லித்தரது என்ன தெரியுமா, தப்பான ஒரு விஷயம் எண்ணம் வருது மைண்டில், அப்படி தப்பான ஒரு தோட் வருது, இதை பாவம் செஞ்சிருவோமோ, மனசாட்சி உறுத்தாமல் எந்த மனுஷனும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு கருவறையின் குழந்தை உருவாகும் போதே லம்மத்து மினல் மலாயிக்கா லம்மத்து மின ஷைத்தான், ரெண்டும் சாட்டப்பட்டுரும். ஒரு ஆளுக்கு ஒரு ஷைத்தானும் ஒரு ஜின்னும் ஒரு மலக்கும் சாட்டப்பட்டுருவாங்க.
அந்த ஷைத்தான் மன உச்சை ஆசை விட்டுவான், பாரு நல்லா இருக்கின்றா அப்படிங்க. மலக்கு தப்பு. எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் தவறு செய்யும்போது தப்புங்கிற மன உறுத்தல் இல்லாமலுக்கு இல்லை. அநியாயம் அல்லாஹ் யாரையும் தூக்கி நரகத்தில் போட மாட்டான். யானா இருந்தாலுங்க நீங்கள் வேணுமென்னா சிலர் பொய் சொல்லலாம், மனசாட்சி உறுத்தும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்டா, மனசாட்சி உறுத்தினதால தானே அவன் ஃபோனுக்கு பாஸ்வேர்டு வச்சு பொண்டாட்டிகிட்டே சொல்லாமல் இருக்கிறான். தப்பான ஒரு ராங் நம்பர் இருக்குது, ஒரு தவறான ஒரு மெசேஜ் இருக்குது, பொண்டாட்டிக்கிட்ட ஏன் பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டேங்கிறான்? மனசாட்சி உறுத்துது, அதனால தானே. அப்போ எவனுக்கும் பாவம் என்கிற மன உறுத்தல் இல்லாமல் இல்லை, இருக்குது, இருக்கும். அந்த நேரம் மன உறுத்தும் போது நீ அங்கால ஜம் பண்ணுறதா இங்கால ஜம் பண்ணுறதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபஸ்தஈது பில்லாஹ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லு. ஷைத்தான்கிட்ட அல்லாஹ்கிட்ட உதவி கேளு. இன்னஹு ஸமீஉன் அலீம். எப்போ நீ கூப்பிட்டாலும் அல்லாஹ் செவிமடுக்கிறான், எடுக்கிறான், உன்னை பற்றி அறிஞ்சிருக்கிறான், அல்லாஹ் உனக்கு பாதுகாப்பு தந்துடுவான். நம்ம தயார் இல்லையே, ஓடி போனால் அடைக்கலம் தர்றேங்கிறான் அல்லாஹ், வா உள்ளேங்கிறான். இந்த ரமலான் மாதம் வந்தால் சொர்க்கத்தின் கதவு திறந்து வச்சுக்க, வா வாங்கிறான், போக மாட்டேங்கிறான்னு. யாரு குற்றவாளி? என்ன செய்யணும் அல்லாஹ் இதுக்கு மேலே? நம்மளை படைச்சி நமக்கு அறிவை தந்து சிந்தனையை தந்து தப்பையும் நல்லதையும் அறியக்கூடிய தெளிவையும் நமக்கு தந்துட்டு நமக்கு யாருமே சொல்லலைண்டா அல்லாஹ் ஏற்றுக்குவேண்ணா? ஒரு சட்டை வாங்குறதுக்கு கூட 4 கடை ஏறி இறங்கி கசைக்கு பார்த்து இழுத்து பார்த்து சரியாக வருமா, நல்லா இருக்குமா, இதனுடைய பலன் என்ன அப்படின்ட்டு அவன் சொன்னாலும் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். கசைக்கு பார்க்குறோம், சரியாக வருமானு பிச்சு பார்க்குறோம், இன்னொரு கடை ஏறுறோம். சட்டையை தேடி பார்க்குறே, கடவுள் கொள்கையை தேடி பார்க்க மாட்டேயா நீ? நம்ம யாரை வணங்கணும், எந்த இடத்துல இருக்கணுங்கிறத பார்க்க மாட்டோமா? நம்ம செய்கிறது தப்பாக சரியாங்கிறத யோசிக்கக்கூடாதா? அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஸ்தஈது பில்லாஹ், முதல்ல நீ அல்லாஹ்கிட்ட என்ன செய்ய, பாதுகாவல் தேடு அப்படிங்கிறான். இன்னல்லதீன தகவ், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் சூரத்துல் அஅராஃபில் அடுத்த வசனம் 201வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், நிச்சயமாக யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவங்க இதா மஸ்ஸஹும் தாயிபும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானினுடைய கூட்டத்தாரிடமிருந்து அவனுக்கு ஏதாவது ஒரு தவறான எண்ணம் வந்துவிடுமாக இருந்தால் ததக்கரு, அவர்கள் நற்சிந்தனை பெற்றுக்கொள்வார்கள். தப்பாச்சே, எங்கேயோ உதைக்குதே அப்படி என்று அவர்கள் என்ன செய்வாங்க, எடுத்துருவாங்க. ஃபைதாஹும் முப்சிரூன், விழிப்புணர்வு பெற்றுக்கொள்வார்கள், ஆஹா இது தப்பு. அப்போ இறையச்சம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ரெடியாக இருந்தால் எவனாவது வந்து ஒரு வழிகட்ட ஒரு பாவத்தை ஒரு தவறை அப்படி சுட்டி காட்டும்போது இல்லை தப்பாச்சே தவறு, விழிப்புணர்வு பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். அதை தான் ஆல இம்ரானினுடைய 134வது வசனம் சொல்லுது, வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வ ஹும் யஅலமூன். பாவம் செஞ்சிட்டான்னு சொன்னால் தக்கருல்லாஹ், அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், ஐயோன்னு யோசிப்பான். அஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவத்துக்காக அல்லாஹ்விட மன்னிப்பு தேடுவார். வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு, அவங்க செஞ்சத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறான். சூரத்துல் அன்கபூத்தில் 69வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எவர்கள் நம்முடைய வழியில் முயல்கிறார்களோ, முயற்சி செய்கிறார்களோ. அப்போ நேர் வழிக்கு நம்ம முயற்சி செய்யும் போது அவர்களை நாம் என்ன செய்வோம், நேரான வழியில் நடத்துவோம். வஇன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், அப்போ நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நன்மை செய்பவர்களுடனேயே இருக்கிறான் அப்படிங்கிறான். அப்போ நேர் வழிக்கு நம்ம ரெடியான அல்லாஹ் எடுத்துக்கிறேங்கிறான். நீ தயாராகு, பாவ மன்னிப்பு கேடு, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேடு, அப்போ அல்லாஹ் ஒன்று என்ன செய்வான், எடுத்துக்குவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்யலாம், இங்கே பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம ஷைத்தானுடைய கெடுபிடிகளில் பல வகைகளை நாம் என்ன செய்யப்படுறோம், உள்ளாகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து நிசாவில், இந்த கைத ஷைத்தான் காண வாய்ப்பா, ஷைத்தான் தந்திரம் ரொம்ப பலகீனமானது தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இஸ்திக்பார் அதிகமாக செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்பார் செய்வாங்க. இஸ்திக்பார் தவறான எண்ணம் வரும்போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்வை நினைத்து கொள்வது, நல்லவர்களோடு சேர்ந்து கொள்வது, நல்ல சூழலை உருவாக்கி கொள்வது, இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அந்த ஷைத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாக்க வைத்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக.
அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதம் வந்துவிடுமாக இருந்தால் காற்று வீசுவதை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவராக இருப்பார்கள் என்று அவருடைய மனைவியமார்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தர்மம் என்பது அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லும்போது அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் அப்படி தான் அல்லாஹ் தஆலா சொல்வார். ஒரு அழகான ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்தான் தர்மம் செய்ய சொல்லலாம். எப்படி தர்மம் செய்ய சொல்லலாம்டா, உங்களோட சொத்துக்களில் இருந்து அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யுங்கன்னு சொல்லலை. நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கிறங்கிறான். மறைமுகமாக ஒன்றை சுட்டி காட்டுறான், நான் தந்ததுண்டா கொடு அப்படிங்கிறான். அது கஷ்டம் இல்லை பாருங்கள். நம்ம ஒன்றும் இல்லாமல் தான் பிறந்தோம், அருணா கயிறு கூட இல்லாமல் தான் நம்ம பிறந்தோம், ஒன்றுமே இல்லை. சூரத்து தஹர் முதலாவது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், ஹல்லாத்தா அலல் இன்சானி ஹீனு மின தஹர் லம் யகுன் ஷைஅன் மத்கூரா. இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கலைங்கிறான். ஒன்றுமே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிசு, அதுக்கு முன்னாடி நாம் ஒரு உயிரானோம், அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. பாப்பாவே பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், ஒன்றுமே இல்லைல்ல. அல்லாஹ் நம்மளை படைத்தான், இவ்வளவு தந்தான். இருப்பதெல்லாம் இறைவன் தந்தது. ஒன்று லொஸ்டாகுது அல்லது ஒன்று நம்ம தர்மம் செய்ய சொல்கிறான், சக்காத்து கொடுக்க சொல்லலாம், ஆர்கிட்டேருந்து கொடுக்க சொல்லலாம், அவன் தந்தத்துலேருந்து கொடுக்க சொல்லலாம். என்ன இப்போது தந்தவனுக்கு திருப்பி தர தெரியாதா? புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இந்த உலகத்தின் வானத்துக்கு இறங்குறாங்க. ஒருத்தர் துவா செய்கிறார், யா அல்லாஹ் யாரெல்லாம் இன்றைக்கி தர்மம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் கொடு. இன்னொருத்தர் துவா செய்கிறார், யா அல்லாஹ் யாரெல்லாம் கஞ்சித்தனம் காட்டி இறுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்களோ அவருக்கு தலஃபா அழிவை கொடுத்துடு. அழிவண்டா என்ன, கொடுக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கு வயிற்று வலிக்கும் 10,000 ரூபா போகும். வீட்டில் ஏதாவது ஒரு பட்டை உடஞ்சினும் 3,000 ரூபா போய்த்துரும். வேறு வழியில் நமக்கு லொஸ்ட்டு தந்துடுவான். தர்மம் செய்யும்போது வேற இருக்கிற நோயிலேருந்து எல்லாம் பாதுகாப்பான், ஆபத்துலேருந்து எல்லாம் பாதுகாப்பான், இன்னொரு வியாபாரம் ஒவ்வொன்று பிறக்கும், நமக்கு இருக்கக்கூடிய வருமானம் இன்னொன்று பெருகும். மூளையால் கணக்கு பார்த்தா தர்மம் செய்தால் குறையும், வட்டி கொடுத்தால் கூடும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், சூரத்துல் பக்ராவில் 275 வசனத்தில் என்ன சொல்கிறான், யம்ஹக்குல்லாஹு ரிபா, வட்டி அழியுமங்கிறான். வட்டி அழியுமங்கிறான். கணக்கு என்ன சொல்லுது, கூடணுமே. வயுர்பி சதக்காத்தங்கிறான், தர்மம் வளருமங்கிறான். கணக்கு என்ன சொல்லுது, கொடுத்தா குறையுமே. 1000 ரூபாவில் 100 ரூபா கொடுத்தா 100 ரூபா கம்மி தானே. ஆனால் அல்லாஹ் வாக்களிக்கிறான், கூடும், கொடுத்து பாரு அப்படிங்கிறான். ஒன்று கொடுத்தா இன்னொரு வழி வருதுங்கிறான். அதுலேயும் இந்த ரமலான் காலம் தர்மங்கள் செஞ்சு நம்முடைய அன்பளிப்புகளை செய்து ஹதியாக்களை செய்து நன்மைகளை கூட்டிக்கொள்ளும். அதுலேயும் இந்த தர்மத்தில் ஆக சிறந்த தர்மம் எது தெரியுமா, சதக்கா ஜாரியா. நம்ம மௌத்தானாலும் கபருக்கு வரக்கூடிய நன்மை. இப்போ கொடுத்துட்டும் திண்டுட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நன்மை வந்துடும், முடிஞ்சு போச்சு. சாப்பிட்டாங்க, செமிச்சிட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு மதரசாக்கோ ஒரு பள்ளிவாசலுக்கோ கொடுத்தா, ஒரு மரத்தை ஒன்று தூக்கி வச்சிட்டோம்னா அந்த மரம் இருக்கும் காலமெல்லாம் நாம் மௌத்தாயிடுவோம். நாம் வச்ச மரம் இன்னும் 40 வருஷம் இருக்குதா, நன்மை கபருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நாம் பள்ளிக்கு கல் வச்சுக்கிறோம், சிமெந்தி கொடுத்துக்கிறோம், உதவி செஞ்சுக்கிறோம். இந்த பள்ளிவாசலை மக்கள் தொலை கணக்காக நமக்குரிய நன்மை வந்துக்கிட்டே. ஒரு மதரசாவுக்கு கொடுக்குறோம், அந்த மதரசாவில் ஆலிம்கள் உருவாக்குறாங்க, அவங்க போய் மார்க்கத்தை சொல்கிறாங்க, அது அப்படியே பல்கி பெருகி கப்படித்து அப்படியே பிரமிட் சிஸ்டத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது எத்தனை ஆண்டு ஓடினாலும் நமக்கு வந்துட்டு நம்ம கேட்குறோம். புகாரி என்று சொன்னாலே நம்ம என்ன சொல்கிறோம், ரஹிமஹுல்லாங்கிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா. எந்த நாடு தெரியுமா அவர், எந்த நாடு, எத்தனை மனைவி, குழந்தை குட்டி இருக்குதா, எத்தனை பொம்பளை பிள்ளைங்க, எத்தனை பசங்க, எத்தனை பொண்ணுங்க தெரியுமா, எப்போ மௌத்தானார், எத்தனை வயசில் மௌத்தானார் தெரியுமா, நமக்கு சொந்தமாக பந்தமாக ஒன்றுமே இல்லை. நாங்கள் உலகத்தில் உள்ள மூமின்களெல்லாம் ரஹிமஹுல்லான்னு அவருக்கு துவா செய்கிறோமே. எதுக்கு துவா செய்கிறோம், நமக்கு இது சொத்தொழி தந்தாரா, அவர் ஒரு நன்மை செய்திருக்கிறார், ஹதீஸுகளை தொகுத்து தந்திருக்கிறார், அவர் கல்வியை தந்தார். நம்ம ஆள் தெரியாமல் ரஹிமஹுல்லா, இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லை. அப்போ நம்ம ஒரு கல்விக்காக ஒரு உதவி செஞ்சால் நம்மளை பற்றியெல்லாம் அந்த உலகம் தெரியாதுங்க. அதில் பிரயோசனம் அடைய அடைய நமக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி அன்னூரா பெண்கள் அரபு கல்லூரி
கோவை மாவட்டம் குறிச்சி பிரிவு மஸ்ஜிது சாலிஹின் வளாகத்தில் இயங்கி வருது. அந்த மதரசாவில் இருக்கக்கூடிய மாணவிகள், அதில் இருக்கக்கூடிய உஸ்தாது, இவங்க எல்லாருக்கும் உரிய அந்த செலவுகள் மாதம் பல ஆயிரம் தேவைகள் இருக்கிறதுனால இந்த ரமலான் காலத்தில் நம்முடைய பள்ளிவாசலுக்கு இன்றைக்கி அனுமதி பெற்று வசூலுக்காக வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ரமலான் காலத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, அது சின்னதோ பெருசோ, நம்ம அதுக்காக கொடுத்துட்டோம்டா கணக்கு எல்லாம் சரியாக போடுவான். நமக்கு கொடுத்ததே மறந்துருக்கும், ஆனால் கபூரில் நமக்கு நன்மை கிடச்சிட்டே இருக்கும். நம்ம கொடுத்த காசில் ஒரு பிள்ளைகளுடைய ஒரு கல்வி வளர்ந்து, அது குழந்தை பெற்று வளர்த்து, அந்த பிள்ளைக்கு அது மார்க்கத்தை கல்வியை கொடுத்து, அது எத்தனை வருஷம் ஓடுதுன்னு தெரியல, கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் ஒரு கவல உணவை நீ தர்மம் செய்வாய், அதை அல்லாஹ் மறுமை நாள் வரை ஒரு குதிரை குட்டிக்கு தீன் போட்டு வளர்ப்பதை போன்று வளர்த்து பெருசாக்கி வச்சுருப்பான், மறுமையில் கண்டுகொள்வேங்கிறாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நம்ம மௌத்தாயி மறுமையில் போகும்போது நம்ம பாரு அப்படியே மலையாக தெரியுதே, இதெல்லாம் நீ கொடுத்த தர்மம் தானே. யா அல்லாஹ், வாழ்க்கையிலே இது எனக்கிட்ட வந்தது கிடையாது, நான் கண்டது கிடையாது, நானே சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தேன், ஏதோ தவறு நடக்குதுன்னு சொல்லுவான். இல்லை, ஒரு கவலை உணவு கொடுத்தல்ல, ஒரு துண்டு ரொட்டி கொடுத்தல்ல, அதுதான் இந்த மலை, அதுதான் இவ்வளவு நன்மை உனக்கு வளர்த்து வச்சுக்கிறேன்டா தான் ஆச்சரியப்படுவோம். நாம் அந்த அளவுக்கு நமக்கு கணக்கு தெரியாமலே அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான். எனவே அல்லாஹ்வுக்காக தர்மங்கள் செய்வோம், அது மறுமையில் நமக்கு தலைகாக்கும். இந்த உலகத்தில் ஆபத்துக்களிலிருந்து, நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். நமக்கு வீண் செலவுலேருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான், நமக்கு இன்னும் அதிகப்படுத்தி தருவான். அல்லாஹ் வாக்களிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அன்ஃபிக் யா இப்ன ஆதம் அன்ஃபிக் உன்ஃபக் அலைக், நீ அடுத்தவனுக்கு கொடு, உனக்கு நான் தர்றேங்கிறான், உனக்கு நான் தர்றேங்கிறான். அப்போ எந்த யோசனையும் இல்லை. தர்மங்கள் எப்போதுமே நமக்கு பிரயோசனம் தரக்கூடியதான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.